அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர நாளாகவே அமையப் போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரத்துடன் பிறப்பதனால, அதிர்ஷ்டம் மற்றும் படைப்பாற்றல் உங்களுக்கு கூட போகுதுங்க. உங்களுடைய குடும்பம் மற்றும் காதல் விவகாரங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நீண்ட நாளாக பிரச்சனைகள் தீருங்க. சுபக நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. காதல் உறவுகள் பார்த்தீங்கன்னா, திருமண பந்தத்தில் இணைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா, விலகி உற்சாகமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நல்லதாகவே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. இதை பற்றியெல்லாம் இன்னும் நான் விரிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பதிவுகளில். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தொழிலில் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்களில் கூட நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் தவறாக செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அவசரம், ஆவேசம், கோபம் ஏற்படும் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடும் என்பதனால் பொறுமை, நிதானம் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை நீங்கள் ஈஸியாக அடையலாங்க. சனி இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறாரு. குரு வீட்டில் இருக்கிறாரு, உங்களை பார்த்துட்ருக்காருங்க. குரு பார்வை பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இருக்க போவதனால அற்புதமான ஏற்றங்கள், வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுதுங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றி தான் உங்களுக்கு யோகமே உண்டாக போகுதுங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகுதுங்க. பழைய கடன்கள்லாம் அடைச்சி முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்பட போகுது. வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், அனுகூலங்கள் ஏற்பட போகுதுங்க. நிறைய நாட்களாக, அதாவது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இழுபறியாக இருந்து வந்த பல விதமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. 5ல் பூர்வ புண்ணியத்தில் ராகு இருப்பதனால சுவாமி வழிபாடுகளை செய்துவது நல்லதுங்க. அபிராமி அந்தாதியை நீங்கள் கேட்கறதும் சரி, படிப்பதும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காமா அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. லாபம், சந்தோஷம், அனுகூலம் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. தொலை தூரத்தில் இருந்த நல்ல செய்திகளும் வரப்போகுதுங்க. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்குதுங்க. உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. எல்லா உறவுகளுமே நல்லது செய்யக்கூடிய பாகியமும் உங்களுக்கு வரப்போகுதுங்க. மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கையில். உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா கோபப்பட்டு பேப்பர் போடுவது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு வேலையை தயார் செய்துட்டு ராஜினாமா செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு மாற்றமும் சரி தொழிலில், படிப்பில் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. நிறைய நன்மைகள் நடக்கும் காலகட்டமாகவே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி காப்பாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நல்லதே நடக்குங்க. எல்லா சுபகாரியங்களும் சரி அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் யோகம் வரப்போகுது. குரு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால பணம், நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. மனதில் இருந்து வந்த பயம் எல்லாமே போக போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக குணமாக போகுதுங்க. நல்ல மருத்துவர்கள் சரி, மருத்துவம், ஆலோசனை இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு நல்ல மருத்துவரோட ஆலோசனை பெறுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க.
இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மகளுக்கு அல்லது மகனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல நல்ல வரன் வரப்போகுதுங்க. ஆனால் வெளியில் உள்ள பொறாமைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தலையிட்டால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் வரும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசை பாதிக்காமல் பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்பதனால உறுதியாக இருந்துக்கோங்க. இந்த பக்கத்து உறவினர்களால் அந்த பக்கத்திலும், அந்த பக்கத்து உறவினர்களால் இந்த பக்கத்திலும் சரி குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் நன்கு எதிர்பார்த்து எந்த ஒரு செயலையும் பார்த்து கவனமாக செய்கிறது மிக மிக நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயங்களை பார்த்தீங்கன்னா யார் தலையிட்டாலும் அனுமதிக்காதீங்க. உங்கள் பெற்றோராக இருப்பினும் சரி, அலுவலக பணியாளர்களுக்கு வேலை பளு மற்றும் கூடுதல் பொறுப்புகள் நிறைய இருக்கலாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை நம்பி அப்படி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மனதில் பெருமிதம் கொள்ளக்கூடிய நாட்கள் வரப்போகுது. அதிக உழைப்பின் பேரில் பார்த்தீங்கன்னா வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. இத்தனை உழைத்துமே மேலிடம் நம்மை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னோ, நமக்கு பின்னால் உள்ளவர்கள் நம்மை விட கல்வி தகுதி குறைந்தவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டாம். நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நாட்களாகவே இருக்க போகுதுங்க. தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால எல்லா விதமான விஷயங்களும் சரி உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போகுதுங்க. புதிதாக வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்க போகுது. அஞ்சில் இருக்கும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா மருத்துவ அமைப்பில் குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. 6ல் இருக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்க போகிறாரு. வழக்குகளில் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்களுக்கு தேர்வில், விளையாட்டு தேர்வில் அற்புதமான வெற்றிகளே அமைய போகுது. 12வது இடத்தை சனி பார்ப்பதனால தூக்கமின்மை உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் என்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மிகுந்த கவனமுடன் பார்த்து கொள்வது நல்லதுங்க. 11ல் இருக்கும் கேது பகவானில் பார்த்தீங்கன்னா மூத்தோர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதனால கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு தொழில் நன்றாகவே இருக்க போகுதுங்க. வெளிநாடு பயணம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. குழந்தையோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிக மிக நல்லது. எல்லா வித சுப விஷயங்களும் சரி நடக்க போகுதுங்க. உங்களுக்கு அதுவும் நல்லதாகவே அமைய போகுது. உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் எதுவும் பண்ணாதீங்க. உடல் உபாதைகள் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பூர்வீக சொத்து வெள்ளங்கள் எல்லாம் வந்து தீரப்போகுதுங்க. சொத்து விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. பேராசையால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு, இடுப்பு, கால்பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாடுகளில் வேலை செய்ய நினைப்பவருங்க அவங்களுடைய கனவு நனவாக போகுது. வேலைக்கான பணம் கட்டுவது, விசாவுக்கு பணம் கட்டி ஏமாறுவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க. வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழிலாளர்களுடன் 3வது நபர்களால் மன உளைச்சல், சங்கடங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் சரி மகிழ்ச்சியும் சரி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. புதன்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடல் தாண்டி நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு வேலை வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க. புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவம் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. வயதில் மூத்த நபர்களுடன் பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்பையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மேலே மேலே போகலாம். பல வகைகளில் உங்களுக்கு வருமானமும் வரப்போகுதுங்க. சிறு சிறு தொழில் செய்பவர்கள் கூட பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறப் போகுது. வாய்ப்புகளும் சரி உங்களை தேடி வரப்போகுதுங்க.
குறிப்பாக சொல்லணும்னா கூட்டு தொழிலில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா லாபம் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும் காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. ஜவுளி வியாபாரம், மளிகை வியாபாரம் செய்பவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் நல்ல முறையில் வளர்ச்சி போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.